இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் அவர்களுடைய உரை இப்போது நிகழ்த்தப்பட இருக்கிறது. அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் எமது திருமறை கலாமன்றத்தோடு நீண்ட காலமாக தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தினுடைய பீடாதிபதியாக தற்போது பணியாற்றுகின்ற பேராசிரியர் அவர்கள் யாழ்ப்பாண தமிழ் சங்கத்தினுடைய தலைவராகவும் பணியாற்றுகின்றார். அவர் ஒரு வணிகத்துறையை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட பற்றினாலே தமிழை ஒரு முதுகலைமானிக்கு தோற்றியது மட்டுமல்ல, தமிழ் சார்ந்த பல்வேறு செயல்பாடுகளை தன் வாழ்நாள் முழுவதிலும் அவர் ஆற்றி வந்திருக்கிறார். சிறப்பாக புத்தூரிலே அமுதசுரபி கலாமன்றத்தினை உருவாக்கி பல்வேறு இலக்கிய முயற்சிகளை அவர்கள் அங்கே ஆற்றியிருக்கிறார்கள். விசேடமாக இந்த பட்டிமன்றங்களை, அதிகமான பட்டிமன்றங்களை அவர்கள் அந்த அமுதசுரபி கலாமன்றத்தின் ஊடாக தொடர்ந்து நிகழ்த்தி இருக்கின்றார். ஆசிரியர் சிவனேசன் அவர்களை தலைமையாக கொண்டு இந்த பட்டிமன்றங்களை தொடர்ந்து ஆற்றியிருக்கிறார். எங்களுடைய லலிசன் சார் உட்பட பலர் இன்று பட்டிமன்ற பேச்சாளர்களாக உருவாகுவதற்கு இந்த அமுதசுரபி கலாமன்றம் ஒரு தொடக்கமாக இருந்தது என்று கூறுகிறார்கள். எனவே அந்த தொடக்கத்தை ஏற்படுத்திய ஒருவர், ஒரு கிராமிய பாடசாலை ஆகிய எங்களுடைய புத்தூர் சோமஸ்கந்தாவிலே இருந்து வந்து தன்னுடைய கடும் முயற்சிகளின் ஊடாக பல்கலைக்கழகத்திலே வணிகத்துறையிலே இருந்து பின்னர் அவர் விரிவுரையாளராகி படிப்படியாக இன்று பேராசிரியராக உயர்ந்து நிற்கின்றார். எங்களுடைய தமிழிலே தான் வணிகத்துறை சார்ந்தவனாக இருந்தாலும் தமிழிலே தீராத பற்று கொண்டவர், தமிழிலே ஆழமான பாண்டித்தியத்தையும் கொண்டவர். எனவே எங்களுடைய ஒரு பண்பாட்டு விழாவாகிய இந்த பொங்கல் திருநாளிலே வேல்நம்பி சார் அவர்களை நாங்கள் அழைப்பதை உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். இன்று அவருக்கு உண்மையிலே ஒரு தர்ம சங்கடமான நாள். அவர் குடும்பத்தோடு நயனாதீவுக்கு சென்று வருவதாக இருந்தது. எங்களுக்காக உண்மையிலே அவர், நான் நினைக்கின்றேன், கொஞ்சம் வேகமாக இங்கு வந்திருக்கக்கூடும். எனவே அந்த சிரமத்துக்கு மன்னிப்பு கோரி எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்களுடைய அமரர் ஸ்தாபக இயக்குனர் அவர்கள் பேராசிரியர் வேல்நம்பி அவர்களோடு மிக நெருக்கமான தொடர்பையும் அபிமானத்தையும் கொண்டிருந்தார். எனவே இந்த வருடம் எங்களுடைய பொங்கல் விழாவிலே அவரை முதன்மை விருந்தினராக அழைத்ததை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய பிரதம விருந்தினர் உரையை ஆற்றுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வை தலைமையேற்று நடாத்துகின்ற திருவாளர் யோன்சன் அவர்களே மற்றும் அரங்கிலே அமைந்திருக்கக்கூடிய திருமறை கலாமன்றத்தினுடைய இயக்குனர் அருட்திரு ஜெயசேகரம் அடிகளார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிகழ்வினுடைய தலைவர் ஒரு நீண்ட அறிமுகத்தை செய்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். உண்மையில் நாங்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை பயனுடையதாக, அதாவது நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுடையதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையோடு கலைகள் பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் பல கட்டுரைகளினூடாக பாடல்கள், சினிமா பாடல்கள் உட்பட, அதே போல கதைகள் மற்றும் இதுபோன்ற நிகழ்வுகளினூடாக அதனை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவை அந்த அடிப்படையிலே தான் இந்த மண்ணிலே, குறிப்பாக வடபுலத்திலே, அதிலும் யாழ்ப்பாணத்தில் கலை சார்ந்த விழுமியங்களை பல பரிமாணங்களினூடாக இந்த சமூகத்தினர்களுக்கு கடத்தி கொண்டு அரும்பெரும் பணி ஆற்றுகின்ற ஒரு மன்றமாகத்தான் திருமறை கலாமன்றத்தை நாங்கள் தரிசிக்கின்றோம். அது நான் நினைக்கிறேன் உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் பெயர் பெற்றது. இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழையும் நல்ல முறையிலே வளர்ப்பதற்கும் அவற்றோடு எங்களுடைய பிள்ளைகளை இணைத்து கொள்வதற்கும் திருமறை கலாமன்றம்
ஆற்றி வருகின்ற பணிகள் உண்மையில் நாங்கள் பாராட்டத்திற்குரிய பணிகளாகத்தான் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே தான் தமிழர்களுடைய பண்பாட்டை என்றைக்கும் வெளிப்படுத்தி நிற்கக்கூடியதான இந்த பொங்கல் விழாவை அவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவை இவரிடத்திலே நான் கண்டு வியந்திருக்கின்ற விடயம் என்னவென்றால், எந்த மாதத்தில் எந்த நிகழ்வு வருகின்றதோ அந்த நிகழ்வை அந்த மாதத்தில் நேர்த்தியாக நடத்தி முடித்து விடுவார்கள். அது உண்மையில் ஒரு கடினமான முயற்சியும் கடினமான வேலையும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைய காலகட்டங்களில் நிகழ்வுகளை பழக்குவதற்கு ஆட்களை இணைத்து கொள்ளுவதும் நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு ஆட்களை இணைத்து கொள்வதும் மிக கடினமானதும் சவால் மிக்கதுமான ஒரு காலம். ஆனால் அப்படி இருந்தும் அதனோடு தொடர்புடையவர்களை இணைத்து கொள்வதில் ஏதோ ஒரு விதத்திலே திருமறை கலாமன்றம் வெற்றிகரமாக நடைபோடுகின்றது. நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய மன உணர்வுகளும் தான் அதற்கு பிரதானமான காரணம். மனதிலிருந்து சுயமான ஒரு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எதையும் செய்துவிட முடியாது. இந்த நிகழ்விலே 2 நிகழ்ச்சிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். கிராமிய நடனம், ஒயிலாட்டம். பழந்தமிழருடைய வாழ்க்கையிலே பேணப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான, ஆனால் இன்றைக்கு இடங்களிலே அரிதாகி போகின்ற கலை வடிவங்களை இவர்கள் கைவிட்டு விடாமல் தொடர்ந்தும் பேணி வருவது என்பது மிக முக்கியமானது. ஆகவே அவர்களுடைய அந்த வெளிப்படுத்துகைகள் எங்களை நாங்கள் படித்த பழைய காலத்துக்கு கூட்டி சென்றதாகத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த கிராமிய நிகழ்வுகளும் கிராமத்தினுடைய மண் வாசனை, அந்த கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை முறை, அதனோடு கூடிய உறவு, சடங்குகள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு கணம் மீட்டு பார்ப்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு உதவி இருக்கின்றன. ஆகவே இது ஒரு வெறுமனே பயிற்றுவிக்கப்பட்டு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அல்லாமல் சற்று ஆழ்ந்த அந்த நிகழ்வை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் எங்களுடைய பழைய வாழ்க்கையிலே நாங்கள் அவற்றை கண்டுகொள்ள முடிகின்றது. ஆகவே மரபார்ந்த பழமையான பல முக்கியமான விடயங்கள் என்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அழிந்து போய்விடுவதில்லை என்பதற்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த பொங்கல் விழா ஏன் அதை செய்கின்றோம் என்பதை பற்றி தலைவர் அவர்கள் இங்கே மிகச் சிறப்பாக காட்டியிருக்கின்றார்கள். வெறுமனே தை பிறக்கின்றது, தை மாதத்திலே பொங்கல் நிகழ்வு நாங்கள் வைப்பது வழக்கம். அது தைப்பொங்கல், பட்டிப்பொங்கல், இந்தியாவில் காணும் பொங்கல், போகும் பொங்கல் என்று நிறைய இருக்கின்றன. அதுக்கு பின்னணியில் நிறைய கதைகளும் இருக்கின்றன. அவை ஒரு சம்பிரதாயம் சடங்குக்காக மட்டும் இந்த நிகழ்வுகள் நடந்துவிடவில்லை. இந்த நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டியிருக்கின்ற மிக முக்கியமான பண்பாட்டு உணர்வுகளையும் விழுமியங்களையும் தான் எங்களோடு சேர்த்து பயணம் செய்ய வைக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோமாக இருந்தால் அதுதான் இந்த நிகழ்வுகளினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இங்கே குறிப்பிட்டது போல கலைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தன்னுடைய கலையின் விளக்கம் என்கின்ற ஒரு நல்ல கட்டுரையிலே கலைகளை கவின்கலை பயன்கலை என்று 2ஆக பிரிக்கிறார். ஆனால் நாங்கள் வாழ்க்கையில் கலைகள் என்றால் கவின்கலைகள் மட்டும்தான் கலைகள் என்று பல எண்ணங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நினைத்து கொண்டிருப்பதும் வழக்கம். அது அப்படி அல்ல. கண்ணையும் செவியையும் கவர்ந்து அதனூடாக உள்ளத்துக்கு இன்பமூட்டக்கூடிய கலைகள் யாவும் கவின்கலைகள். அது இங்கே இருக்கக்கூடிய இயல், தமிழ், இசை, நாடகம் அல்லது நடனம், இப்படி ஓவியம், சிற்பம் எதுவாக இருந்தாலும் அவற்றை அந்த கலைகளுக்குள்ளே கொண்டு சேர்த்து விடலாம். இது ஒரு மிக அற்புதமானது. பார்ப்பதற்கு அவற்றை செய்வது இலகுவானது போல தென்பட்டாலும் உண்மையில் நாங்கள் அதை செய்ய முற்படுகிற பொழுது அது அத்துணை நுணுக்கம் மிக்கது, அவ்வளவு இலகுவானது அல்ல என்பதை நாங்கள் அப்பொழுதுதான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கவின்கலைகளை நாங்கள் காலம் முழுவதும் பேணி பாதுகாத்து கொண்டு எங்களுடைய இளம் சந்ததியினர்களுக்கும் அவற்றை கடத்த வேண்டிய ஒரு நிலை, பேண் தன்மையை ஏற்படுத்த வேண்டியது
காலத்தின் சமூகத்தினுடைய கட்டாய கடப்பாடு. இரண்டாவது பயன்களை. பயன்களை என்பது நமது வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறுபட்ட பொருட்களை ஆக்கி அளிப்பதற்கு சாதனமாகிய தொழில்கள் தான் பயன்கலைகள். அவை நாம் என்ன தொழில் செய்கிறோம் என்பது அங்கே முக்கியமல்ல. ஒருவன் தொழில் எதுவுமே செய்யாமல் இருப்பது தான் பிரச்சனை. அதாவது மண்ணிலே நாங்கள் பிறந்தால் ஒரு காலம் வரைக்கும் அவர்கள் படிக்க வேண்டும். அப்படி அவர்கள் படிக்கவில்லை அல்லது படிப்பை நிறுத்திவிட்டால் ஏதோ ஒரு தொழில் புரிய வேண்டும். இந்த இரண்டையும் இணைத்து செய்து கொண்டு போகலாம். அவை நாங்கள் வாழ்க்கையில் எங்களுக்காகவும் பிறருக்காகவும் செய்கின்ற தொழில்கள் பல இருக்கின்றன. அதில் எந்த தொழிலையும் பெரிது சிறிது என்று நாங்கள் புறந்தள்ளி விடுவதற்கு இல்லை. இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே பார்க்க போனால் சமூகத்தில் மிகச்சிறிய தொழில்களாக அல்லது பெரிதாக மற்றவர்களால் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாது இருக்கக்கூடிய தொழில்கள்தான் மிக பிரதானமான தொழில்களாக இருக்கின்றன. அந்த தொழில்கள் எங்களுடைய சமூகத்தில் நடைபெறவில்லை என்றால் சமூகத்தில் நாங்கள் சுகமாக மனசுக்கு இதமாக வாழ முடியாது. நான் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படத்திலே வருகின்ற பாடல், சாக்கடையில் வேலை செய்வோர் 4 நாள் லீவு போட்டால் நாறிப்போகும் உலகு என்று சொல்லி, அந்த அளவுக்கு அந்தந்த தொழில் புரிபவர்கள் சமூகத்துக்கு மிக முக்கியமானவர்கள். ஆகவே அவர்கள் புரிகின்ற அந்த தொழில்கள் பயன்கலை என்ற ஒரு கலைக்குள்ளே அடக்கி விடுகிறார்கள். ஆகவே எங்களுக்கு கவின்கலைகளுக்குள்ளே செல்ல முடியவில்லை என்றால், அதாவது எங்களால் அதை ஆற்றுகைப்படுத்த முடியவில்லை என்றால், அவற்றை பார்த்து ரசிப்பதற்கு எல்லாராலும் முடியும். எல்லாராலும் பாட முடியாது, ஆனால் பாடலை ரசித்து கேட்க முடியும். எல்லோராலும் நடிக்க முடியாது, ஆனால் நாடகத்தை நடனத்தை பார்த்து ரசிக்க முடியும். அவை இந்த கலைகள் 2 விதமாக எங்களுக்கு உதவுகின்றன. அடுத்தது எங்களுடைய தொழில்கள். அவை இந்த கவின்களையும் பயன்களையும் இணைந்து பயணம் செய்கின்ற நேரத்திலே தான் நாங்கள் பல பண்டை தமிழ் வாழ்விலே இருந்து வந்த பண்பாட்டு அம்சங்களை பல நிகழ்வுகளினூடாக பேணி வருகின்றோம். அதிலே ஒன்றுதான் பொங்கல். நாங்கள் வீட்டிலே பொங்குகிறோம், பட்டி பொங்கல் பொங்குகிறோம், அல்லது மாணவர்கள் படிக்கிற இடங்களிலே பொங்குகிறார்கள், தொழில் புரிகிற இடங்களிலே பொங்கலை செய்கின்றோம். இப்படி இந்த தொழில்களோடும் இணைந்த வகையிலே கலைகளையும் சேர்த்து இந்த பண்பாட்டு நிகழ்வுகளை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவை நிறைவாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், எங்களுக்கு தேவையான வழிப்படுத்தல்களை அல்லது எங்களை அறியாமல் நாங்கள் ஒரு தவறு செய்ய தூண்டப்படுகின்ற பொழுது அதில் இருந்து வெளியே வருவதற்கு, பிழையான பாதையில் நாங்கள் நகருகின்ற பொழுது இது பிழையான பாதை என்பதை உணர்த்தி சரியான பாதைக்கு திருப்புவதற்கு, அல்லது நாங்கள் உணர்ச்சிவசமாகவும் கோபாவேசத்தோடும் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அது கூடாது, அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கொண்டு வருவதற்கு எங்களுடைய பழந்தமிழ் இலக்கியங்களும் அந்த இலக்கியங்களினூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விழுமிய பண்புகளை காட்டுகின்ற இது போன்ற கலை நிகழ்வுகளும் தான் எங்களுக்கு கை கொடுத்து நிற்கின்றன. அவை அவற்றோடு நாங்கள் எங்களுடைய வாழ்வை இணைத்தால் இயலுமானவரை நாங்கள் தவறான வழிகளிலிருந்து விலகி சரியான வழியில் பயணிக்கவும், மற்றவர்களுக்கு மனதுக்கு துன்பமில்லாது இயலுமானவரை அவர்களுக்கு பயனுடையவர்களாக வாழ முடியும் என்பதை நாங்கள் அப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே தான் இந்த கலைகளும் இந்த நிகழ்வுகளும் இது போன்ற கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றன. அவை அதே இந்த வகையில் பொங்கல் நிகழ்வை நாங்கள் இணைத்து பார்ப்போமாக இருந்தால், நான் ஒரு சின்ன விடயத்தை மட்டும், நான் காப்போத உயர்தர பரீட்சையை எழுதிய பின்னர் பல்கலைக்கழகத்துக்கான வெட்டுப்புள்ளி வருவதற்கு முன்னரே நான் தனியார் கல்வி நிறுவனங்களில் ஒரு ஆசிரியராக என்னை இணைத்து கொண்டவன். அது அந்த நேர காலத்தின் கட்டாய தேவையாகவும் எனக்கு இருந்தது. அப்படி செல்லுகின்ற பொழுது என்னை ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய அதிபர் தானாகவே வரவழைத்து அந்த பாடத்தை போதிப்பதற்கு என்னை இணைத்திருந்தார். அவை அங்கு சென்ற பின்னர் தான் அந்த போதனைகளின் ஊடாக பலர் அறிமுகமானார்கள். சமூகத்திலே என்னை பலருக்கு தெரிய வந்தது.
அந்த நேரங்களிலெல்லாம் போட்டி நிறுவனங்கள் நிறைய இருந்தன. பல போட்டி நிறுவனங்கள் என்னை தேடி வந்தன. உங்களுக்கு இங்கே வழங்கப்படுகின்ற சம்பளத்தை விட 2 மடங்கான சம்பளம் தரலாம், எங்களுடைய நிறுவனத்தில் வந்து நீங்கள் இதே பாடத்தை போதிக்க வேண்டும். அவை இன்னொரு நிறுவனத்திலே போதிப்பது தப்பு கிடையாது. ஆனால் நேரடியாக அருகருகே போட்டியாக இருக்கின்ற பொழுது என்னை அறிமுகப்படுத்திய நிறுவனத்தை விட்டு நான் அல்லது அதிலிருந்து இன்னொரு நிறுவனத்திலே இணைந்து கொள்வது என்பது அந்த நிறுவனத்துக்கு நான் செய்கின்ற துரோகம் அல்லது அவர்கள் எனக்கு செய்த நன்றியை நான் மறந்தவனாக என்னை மாற்றிவிடும் என்பதை உணருவதற்கு நான் படித்த இலக்கியங்களும் பங்கு கொண்ட கலை நிகழ்வுகளும் தான் அந்த இடத்திலே எனக்கு கை கொடுத்தன. அதனால் அவற்றை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை மீட்டு பார்த்தால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று இருக்கும். இதைத்தான் எங்களுடைய பழைய சினிமா பாடல்கள், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்களுடைய பாடல்களும் வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஏன் இலக்கியங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராமாயணம், மகாபாரதம், இந்த இதிகாசங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் எப்பொழுதும் உதவியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ராமாயணத்திலே ராமன் சீதையை ராவணன் கவர்ந்து வந்து அசோகவனத்திலே சிறை வைக்கின்றான். அவன் வரத்திலும் வலிமையிலும் சிவபக்தியிலும் ஆற்றலிலும் சிறந்தவனாக இருந்தாலும், இசையில் வல்லவனாக இருந்தாலும், அவனிடம் இருந்த ஒரு தீய பண்பு பிறன்மனை நயத்தல். அவனுடைய தம்பிமார் அவனுக்கு எத்தனையோ தடவைகள் எடுத்து சொன்னார்கள், நீ இப்படி செய்வது தப்பு, இதனால் நீ மட்டுமல்ல நாங்கள் மட்டுமல்ல இந்த இலங்காபுரியும் அழிந்து போவது உறுதி. ஆகவே அவளை சிறையிலிருந்து விடுதலை செய்ய என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். ஆனால் அவனுடைய அந்த இச்சை கண்ணை மறைக்கிறது, அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. நிறைவாக எடுத்துரைத்த விபூஷணன் ராவணனை விடுத்து ராமனுடைய பக்கத்திலே போய் சேர்ந்து விட்டான். ராமன் பக்கத்திலே சென்ற பின்னர் ராவணனிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தம்பி கும்பகர்ணன், உங்களுக்கு தெரியும், அவனும் வலிமையில் சிறந்தவன், நித்திரையிலும் சிறந்தவன். ஆகவே அவனை தங்கள் பால் ஈர்த்தால் நல்லது என்று ஒரு சூழ்ச்சி நடைபெறுகிறது, தந்திரோபாயம். விபூஷணன் வருகிறான், அவனை கேட்கிறான், ஐயனே, எனக்கு இன்னரில் சுரந்த ராமவீரன் உனக்கும் அபயமளிப்பான். அவன் எனக்கு தந்த இலங்கை அரசையும் நாட்டையும் உனக்கு நான் தருவேன். ஆகவே எல்லோரும் உனக்கு பக்கபலமாக இருக்கிற பொழுது தீவினை புரிதலாகிய ராவணனை விடுத்து தர்மத்தின் வழி நிற்கக்கூடிய ராமன்பால் வருதலே உனக்கு மிக்கது என்று வேண்டுகிற பொழுது பல தடவைகள் கும்பகர்ணன் ராவணனுக்கு எடுத்துரைத்தவன், நீ செய்வது தப்பு, இந்த போரிலே நாங்கள் எல்லோரும் மடிந்து போவது திண்ணம் என்று சொல்லியிருந்த பொழுதிலும் கூட இதற்கு அப்பாலும் ராவணனுக்காக நின்று சண்டை பிடித்தால் இந்த சண்டையிலே தான் அழிந்து போவேன், தன்னுடைய உயிரும் மாய்ந்துவிடும் என்று தெரிந்தும் கூட அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொன்னது, நெடுநாளாக என்னை வளர்த்து ஆளாக்கி போர்க்கோலம் பூண்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்ட என்னுடைய அண்ணன் எனக்கு செய்த அந்த கடனை, நன்றியை, செஞ்சோற்று கடனை மறந்து நான் ராமன் பக்கம் வருதல் எனக்கு தக்கது அல்ல, அது உனக்குத்தான் ஏற்றது, ஆதலால் நீயே சென்று விடு என்று சொல்லிவிடுகிறான். அவை இது இன்னொரு பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது மகாபாரதத்திலே கர்ணனிடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கர்ணனும் கும்பகர்ணனும் என்று 2 பேரையும் இணைத்தே பல கட்டுரைகளை நம் முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், குந்திதேவி கன்னியாக இருக்கின்ற பொழுது சூரியனை வேண்டி பெற்ற வரத்தினை பிரயோகம் செய்த பொழுது அவளுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தைதான் கர்ணன். ஆகவே கன்னியாக இருக்கின்ற பொழுது குழந்தையை பெற்றெடுத்தால் இந்த உலகம் தன்னை பழி சொல்லும் என்பதனால் பேழையில் வைத்து ஆற்றிலே தள்ளிவிடுகிறாள். அது அப்படியே சென்று கரையொதுங்குகிறது. ஆகவே ராவணன் அப்படியே எடுத்து அவனை வளர்க்கின்றான். ராமனுடைய பக்கத்தினர்கள் சகோதரர்கள் எல்லாருமே வில்வித்தையில் சிறந்தவர்களாக இருக்கின்ற பொழுது ஆகவே அந்த வில்வித்தைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆற்றுகை நடைபெறுகிறது. ஆகவே அந்த இடத்திலே கர்ணன் தன்னுடைய திறமைகளை காட்டுவதற்காக செல்லுகின்ற பொழுது ஆசிரியர் சொல்லுகிறார், பிறப்பிரகதியம் தெரியாத ஒருவனுக்கு இந்த உரிமை கிடையாது. ஏதோ ஒரு விடயத்தை சொல்லி ஆற்றல் உள்ளவர்களை அமுக்கி விடுகின்ற ஒரு மரபு பண்டை காலத்திலும் இருந்திருக்கிறது. அந்த இடத்திலே தான் துரியோதனன் அவனுக்கு கை கொடுத்து அவனை வெளிப்படுத்தி அந்த இடத்திலே அவனுடைய ஆற்றலை மட்டுமல்ல அவனுடைய மரியாதையையும் பேணி கொண்டவன்.
இப்படி இருக்கிற பொழுது போர்க்களத்திலே அவன் இருக்கும் வரைக்கும் அவர்களை வெல்லுவது கடினம் என்பது கண்ணனுக்கு, கிருஷ்ணருக்கு தெரியும். அவை குந்தியை அழைத்து அவன் சொல்லுகிறான், கர்ணன் தான் உன்னுடைய மகன், அவை நீ அவனிடம் போய் உன்னுடைய தம்பிமார் பக்கம் வருகை தருமாறு வேண்டுகிறான். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் வரத்தை கேட்குமாறு அனுப்பிவிடுகிறாள். அங்கே செல்லுகிறான், போய் சொல்லுகிறாள், ஐயனே நான் தான் உன்னை ஈன்ற தாய். அவன் சிரிக்கிறான். காரணம், இதுவரை நான் தான் உன்னை ஈன்ற தாய் என்று பலர் சென்றார்கள். ஆனால் அவளுடைய ஆடை ஒன்று இருந்தது. அந்த ஆடையை அணிந்த காரணத்தினால் அன்னை இல்லாத வேறு யார் அணிந்தாலும் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுவார்கள். அப்படி எரிந்தவர்கள் நிறைய பேர். இன்றைக்கு நீயா என்று அவன் ஒரு ஏளனமாக சிரிக்கிற பொழுது, இல்லை இல்லை நான் உன்னுடைய தாய்தான் என்பதை அவள் நிரூபிக்கிறாள். அப்பொழுதுதான் கர்ணனுடைய கண்கள் குளமாகின்றன, நெஞ்சம் குலைகிறது. குந்தி தேவி மனம் நிகழ்கிறாள். அது ஒரு மிக அற்புதமான காட்சி. அவை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு குந்தி தேவி கர்ணனிடம் வேண்டுகிறாள், வருகையன் முதலாய் இணைவர் ஐவரும் நின் மலரடி அன்பினால் வணங்கும் உரிமையால் மனம் ஒத்து ஏவலே புரிய ஒருதனி செய்யகோல் ஓற்றி அரசலாம் வந்துன் கடைத்தலை வழங்க ஆண்மையும் செல்வமும் விளங்க குறுகுலாதிபர்க்கும் குறுசிலாய் வாழ்வு கூறுவதே கடன் என குறித்தாள். சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் உன்னுடைய தம்பி, நீ வா, அவர்கள் எல்லாரும் உனக்கு பணி செய்வார்கள், அவை எல்லா நாட்டவர்களும் வணங்கக்கூடிய வகையில் நீ ஆட்சி செய்யலாம் என்ற பொழுது அவன் சொல்லுகிறான், திடம்படு திடுவேல் ராசராசனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கர்மமும் தர்மமும் என்றார். சொல்லுகிறார், அப்படி தெரிந்த பொழுதிலும் கூட இதுவரை நாளும் என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த இடத்திலே கொண்டு வந்து விட்ட இலங்கை நாதனுக்காக நான் உயிர் கொடுக்காது அவனை விடுத்து வரமாட்டேன், அது என்னுடைய செஞ்சோற்று கடன் என்று சொல்லுகிறார். அவை இந்த ரெண்டு இடங்களிலும் நாங்கள் எங்களுடைய, அதாவது நம்மளை சார்ந்தவர்கள் செல்லுகிற வழி தப்பு என்று தெரிந்தாலும் கூட அவர்களை அந்த தவறான வழியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது என்று தெரிந்தாலும், இல்லை அதற்கு மேல் நான் அவர்களோடு நின்றால் எனக்கும் அழிவு என்று தெரிந்தாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நன்றி மறவாத பண்பு என்பது தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அவை இந்த அடிப்படையிலே நாங்கள் என்றைக்கும் வைத்து போற்றி மதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தைப்பொங்கல். அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வெயிலையும் மழையையும் தருவது சூரியன். ஆகவே அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வாக தைப்பொங்கலை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு அப்பால் நமக்கு தேவையான உணவை தருவதும் உணவுகளை ஆக்கி அளிப்பதற்கு உதவுகின்றதுமான விலங்குகள், அவற்றுக்காகத்தான் பட்டிப்பொங்கல். அவை எல்லா விதத்திலும் பார்க்க நாங்கள் மனிதர்கள் செய்கின்ற உதவிகளுக்கு நன்றி மறவாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் தாண்டி இயற்கைக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுகின்ற சமூகத்தில் இருந்து வந்தவர்கள். அதனை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த பொங்கல் நிகழ்வு நடைபெறுகின்றது. இதை என்றைக்கும் எங்களுடைய மனதிலே நாங்கள் வைத்திருப்போமாக இருந்தால் வாழ்க்கையில் நாங்கள் என்றைக்கும் நன்றி மறந்தவர்களாக இருக்க மாட்டோம், இருக்க முடியாது. அதனால் அந்த பண்போடு எங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் என கூறிக்கொண்டு இந்த அரிய நிகழ்வை, இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்விலே ஒரு அழகான உரையை தந்து எங்களுடைய கவின்கலைகள் பைன்கலைகள் இரண்டையும் நாங்கள் பயிலுகின்றவர்கள், நாங்கள் அதை போற்றுகின்றவர்கள். எனவே எங்களுடைய அந்த பொங்கல் திருநாள் மகத்துவத்தோடு இலக்கிய கதாபாத்திரங்களையும் எங்கள் முன்பாக நடமிட்டு அழகான உரையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய எங்களுடைய பிரதம விருந்தினர் பேராசிரியர் வேல்நம்பி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம்.